வருண், நான் இன்னைக்கு இருக்கிறதுலே உன்கிட்ட ஒரு சிறந்த மேஜிக்க காட்ட போறேன். பசங்களா, ருத்ரா எங்க? தெரியலையே தாத்தா, நாங்களும் அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அப்படியா? அவன் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. நான் மேலே என் ரூம்ல தான் இருப்பேன். ஜோக்கர், என்னாச்சு? அவன் பிரச்சனையில இருக்கான். நேரம் குறைவா இருக்கு, நீ உடனே வரணும். ஜோக்கர், ஜோக்கர். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. மைரா, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? அநேகமா இன்னைக்கு மொத்த உலகமும் தரமட்டமாகிடும். அச்சச்சோ, பசங்க. முன்னாடிலாம் உன்னோட மேஜிக் என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணும். இப்போ இந்த உலகத்தையே ஒரு வழி பண்ணிடு போல இருக்கு. என்ன அநியாயம் இது? எப்படி நான் தப்பிக்கிறது? என்ன மேல இருந்து என்ன விழுது? என்ன பண்றது தெரியலையே. கடவுளே, என்ன காப்பாத்துப்பா. இங்கேயுமா? அச்சோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தாத்தா தாத்தா, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல பசங்களா. என்ன இந்த சுத்துது? எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் சுத்துது? என் கண்ணு வேற தனியா சுத்துது. மேல பாருங்க, பூமியோட இருக்கிற கான்டாக்ட் விட்டுருங்க. யுப்ரீனா, ஓ நோ, உனக்கு என்ன ஆச்சு? இந்த யுவ்ரீனா யாரு? அவ எனக்கு பொண்ணு மாதிரி. அவ பூமிக்கு அடியில லேண்ட் ஆஃப் நோவேர்ல இருக்கா. அவளும் அவளோட புருஷன் யுவராஜும் பூமியோட பாதுகாவலர்கள். அடியில இருந்து அவங்க பூமியை பாதுகாக்கிறாங்க. யுவ்ரீனா, இதோ நான் வந்துட்டேன். இருங்க தாத்தா, அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை தனியா விட மாட்டேன். நானும் உங்க கூடயே வரேன். வேண்டாம் ருத்ரா. டோன்ட் வரி தாத்தா, ஒருத்தருக்கு 2 பேரா போறது நல்லது. சரிப்பா. ருத்ரா எங்க போறானோ அங்கதான் நாமளும் போகணும். 2 பேருக்கு 4 பேரா போறது நல்லது. 4 பேருக்கு 5 பேரா போறது இன்னும் நல்லது. என்ன மட்டும் போத பசங்களா, நிலத்துக்கு மேல பாருங்க.
இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ஃப்ளையிங் பபிள் கிரியாட்டோ. என்னடா இது பலூனுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து கீழே பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் கட 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 நடந்துதா. என்ன பண்ணுவேன் சாமி? எங்கேயும் பொங்குதா. இது என்ன இடம்? ரொம்ப அழகா இருக்கு. தாமரை தோட்டம். நல்ல வேளை தப்பிச்சோம். நாம அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் அவங்களோட அரண்மனை. பசங்களா வாங்க போகலாம். இவ்ளோ அழகான ஒரு இடத்துல என்ன ஆபத்து வந்துற போகுது தாத்தா? ஆமா தாத்தா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த லாவா லேக்கை விட இந்த இடம் ரொம்ப ரம்மியமா அற்புதமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்கு. இங்க இருக்கிறத நான் ரொம்ப சேஃபா உணர்றேன். என்னங்க இது விசித்திரமா இருக்கு. இவ்வளவு அழகான டிராகன் பிளேவை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நான் இந்த உலகத்துல இருந்து என் வீட்டுக்கு திரும்பி போகும்போது இங்க இருந்து நிச்சயமா எதையாவது கொண்டு போவேன். சிங்கிளி நிச்சயமா நான் சொல்ற கதையை நம்பவே மாட்டா. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். சரியா இருக்கும். ஐ ஆம் வெரி சாரி. எவ்வளவு பெரிய மூக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன இப்ப துரத்துறேன். கோழி, பெரிய கோழி என்ன துரத்துது. பெரிய கோழி. அச்சோ, தெரியாம கைய பிடிச்சி இழுத்துட்டேன். அம்மா இளவரசி, உனக்கு என்னம்மா ஆச்சு? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? யுவராஜ், யுவராஜ். என்ன தாத்தா, யாராவது கிடைச்சாங்களா? இந்த இடத்தை பார்க்கும் போது இந்த அரண்மனையில பல வருஷமா யாருமே இல்லங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எவ்வளவு அமைதியா இருக்கு இந்த இடம். இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஏதாவது பிக்னிக் போயிட்டாங்களா? இவ்ளோ அழகா இருக்க அரசவை ஏன் இப்படி அமைதியாவும் காலியாவும் இருக்கு? இது வரைக்கும் நான் எந்த ஒரு சிம்மாசனத்திலயும் உட்கார்ந்தது இல்ல. இதுல உட்கார்ந்து பாக்குறேன். இரு, அதுல உட்காராத. என்ன ஆச்சு? புகையா கிளம்புது. வெளியூர். இது உனக்கே ஓவரா தெரியல. This is strange. சிம்மாசனம் தானா எப்படி சூடாச்சு? ருத்ரா, நீ ஒவ்வொரு அடியும் முன்னாடி எடுத்து வைக்க வைக்க வெளிச்சம் அதிகமாயிட்டே போகுது.
ருத்ரா அங்க பாரு. என்னோட போர்ட்ரேட்டா? என்ன தாத்தா, பாதாள உலகத்தோட அரண்மனையில என்னோட போர்ட்ரேட் எப்படி இருக்கு? ருத்ரா, எந்த ரகசியத்தை நான் உனக்கு நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேனோ அத இப்பவே சொல்லி ஆகணும் போல இருக்கு. யுவராஜ் என்னோட மகன், அப்புறம் யுவரீனா என்னோட மருமகள். அவங்க தான் உன்னோட அம்மாவும் அப்பாவும். நீ ஒரு வயசு குழந்தையா இருக்கும்போது நடந்த சம்பவம் பா இது. யுவராஜ், யுவரீனா, யுவராஜ், யுவரீனா, சீக்கிரம்! எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க லேண்ட் ஆஃப் நோவேர்ல இருந்து லூசிஃபரோட ஆட்கள் வராங்க. இந்நேரம் பக்கத்துல வந்திருப்பாங்க. என்ன, லூசிஃபர் வரானா? இல்ல அப்பா, ருத்ராவை பாத்துக்கோங்க. நாங்க போய் லூசிஃபரை தடுக்கிறோம். ஜெய்சிங் ஐயா, லூசிஃபர் ரொம்ப ஆபத்தான ஆளு. அவன் கூட நிறைய ஆட்கள் இருக்காங்க ஐயா. நீங்களும் கூட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். யுவராஜுக்கு உங்க உதவி தேவைப்படலாம். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ரங்கீலா, நீ ருத்ராவை பாத்துக்கோ. கதவை தாழ்பால் போட்டுக்கோ. யாரையும் உள்ள விட்டுறாத. நான் கிளம்புறேன். யாரோட பேரை கேட்டா பயம் கூட பயப்படுமோ? அது நான் தான். என்னோட பேரு லூசிஃபர். லூசிஃபர் இல்ல, உனக்கு சீட்டர்னு தான் பேர் வச்சிருக்கணும். தாத்தாவை ஏமாத்தி இங்க இருந்து அனுப்பிட்டு அரண்மனைக்குள்ள நுழைய பாக்குறியா? நீல மூஞ்சா. ருத்ராவை விட்டுடு. கண்டிப்பா நான் விட்டுடுறேன். ஆனா இங்க இல்ல. பிள்ளை பிடிச்சவனா இருப்பா போல இருக்கு. ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. யுவராஜ், பார்த்து ஜாக்கிரதை.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லூசிபரோட பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அவரோட மனைவி. என்னோட பேரு லூசியானா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். யுவராஜ், யுவரீனா, உங்க 2 பேரையும் பூமியின் காப்பாளர்கள்ங்கிற வேலையில இருந்து இப்பவே வெளியேத்துறோம். ஏன்னா இப்ப பூமியோட உண்மையான முதலாளி என்னோட சகோதரி லூசியானா, அப்புறம் எங்க வீட்டு மாப்பிள்ள லூசிஃபர். இன்டெலிஜென்ஸ், பகல் கனவை காண்றத நிறுத்திக்கோ. நாங்க 2 பேரும் பூமியின் காவலர்கள். என்ன ஆனாலும் எங்க கடமையை ஒழுங்கா செய்வோம். பூமி உங்க கெட்ட பார்வையால பார்த்தா கூட உங்களை நாங்க அழிக்காம விட மாட்டோம். நான் எந்த இடத்தை நினைச்சாலும் அதை தன்னுடைய சொர்க்க பூமிய மாத்திக்குவேன். நான் தான் இந்த உலகத்துக்கே சர்வாதிகாரி, அரசி லூசியானா. என்ன நடக்குது எனக்கு? என்னுடைய சக்தி, என் சக்தி எல்லாம் காலி ஆகுற மாதிரி இருக்கு. என்னுடைய சக்திகளும் காலியாகிற மாதிரியே இருக்கு. உங்க 2 பேருக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரியாது. நான் மத்தவங்களுடைய மேஜிக்கல் பவர்ஸ எனக்குள்ள அப்படியே ஈர்த்துக்கிட்டு அவங்கள சக்தி இழந்தவங்கள ஆக்கிடுவேன். இதுதான் உங்களுக்கான முடிவு, பூமியின் பாதுகாவலர்களே. யுவராஜ், யுவரீனா, ஏய் லூசியானா, நீ இவங்க 2 பேர்கிட்டயும் நெருங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்கிட்ட மோதி ஆகணும். இன்டெலிஜென்ஸ், ஜெய்சிங், என்னோட சகோதரனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்கள யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ, நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன். உங்க 2 பேருக்கும் ஒண்ணும் ஆகலையா? நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. ஜாய் சிங் சௌகான், யாரோட பேரை கேட்டா பயம் கூட பயப்படுமோ அது நான் தான். என் பேரு லூசிஃபர். ருத்ரா, நில்லு, போகாத லூசிஃபர். அம்மா, நான் வந்துட்டேம்மா. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேம்மா. எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஐ ப்ராமிஸ் யூ. ஆனா அம்மா, எப்படி தாத்தா ஸ்டாச்சுவா மாறினாங்க? கவலைப்படாத ருத்ரா, ஓ அம்மா நல்லா தான் இருக்கா. நம்மளால அவளை காப்பாற்ற முடியும். நாம எப்படி இங்க வந்துடுவோம்னு அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால பாரு, அவ நமக்கு வழியை காட்டிக்கிட்டு இருக்கா. வா, நாம இந்த பக்கமா போகலாம். அது சரி, இதுதான் விஷயமா?
லூசிபர் அரசே, ஜெய்சிங்கும் ருத்ராவும் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஜெய்சிங் சௌகான் வந்துட்டானா? இது சந்தோஷமான விஷயம்தான். நான் பல வருஷங்களா அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன யுவராஜ் பாக்குறியா? ஜெய்சிங்கும் ருத்ராவும் ஒரு வழியா இங்க வந்துட்டாங்க. பூமியில அவங்களோட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இங்க இது என்னோட சாம்ராஜ்யம், என்னோட இடம். இங்க என்னோட நிபந்தனைப்படிதான் அவங்க சண்டை போடணும். நான் விரிக்கிற வலையில விழுந்து சதுரங்க விளையாட்ட விளையாடணும். கடைசியில தோத்து தான் போகணும். என்ன நீ என்ன சொல்ற இன்டெலிஜென்ஸ்? இந்த ஜெய்சிங் சௌஹான் யாரு? ஜெய்சிங் சௌகான் யாருங்கிறது உனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்லையா? அவனால ஏற்பட்ட காயத்தினால தானே உனக்கு அப்பப்ப ஞாபக மறதி ஏற்படுது. இதோ இந்த யுவராஜோட அப்பா தான் அவரு. ஓ அப்படியா? ஆனா இங்க சிலையா இருக்கிற யுவராஜ் யாரு? யுவராஜ் தான் ஜெய்சிங்கோட பையன். ஓ அப்படியா? ஆனா இந்த ரெண்டு பேருமே யாரு? லூசியானாவோட தம்பியா மட்டும் நீ இல்லாம இருந்திருந்தா உன்னை இந்நேரத்துக்கு சிலையா மாத்தி இருப்ப. யார சிலையாக்கி இருப்ப நீ? லூசியானா நம்ம ரெண்டு பேரோட மிகப்பெரிய எதிரி ஜெய்சிங் சௌகான். அவனோட பேர ருத்ரா உடைங்க வந்துகிட்டு இருக்கான். நான் அவங்க ரெண்டு பேரையும் சிலையாக்குறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே போய் சொல்லாத லூசிபர். நீ என் சகோதரனை தான் திட்டிட்டு இருந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத. ஒரு காலத்துல இவன் பெரிய புத்திசாலியா இருந்து நிறைய வேலை பண்ணிருக்கான். ஜெய்சிங்கோட தாக்குதல் தான் இவனை இப்படி மாத்திருச்சு. என் சகோதரனோட இந்த நிலைமைக்கு தான் அவனை நான் நல்லா பழி வாங்க போறேன். நீ மட்டும் இல்ல, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பழி வாங்கலாம். வீரர்களே புறப்படுங்க. இரு, அவங்க கதையை அவ்வளவு சுலபமா முடிக்க கூடாது. எப்படி பூனை எலிய துரத்தி துரத்தி வேட்டையாடி கடைசியில அதை சாகடிக்குமோ, அதே மாதிரி நாமளும் அந்த ஜெய்சிங்கையும் ருத்ராவையும் வேட்டையாடி வேட்டையாடி அவங்க கதையை முடிக்கலாம். கிளம்பு லூசிபர். எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க. லூசிபரோட படை வீரர்கள் இங்கதான் வராங்க. தாத்தா, கீழே அடர்ந்த காடு இருக்கு. நம்ம அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். ஒருவேளை அவங்க நம்ம பின்னாடி வந்தாங்கன்னா நம்ம யாரையாவது ஒருத்தரை பிடிச்சு லூசிபர் பத்தி விசாரிக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம வீரர்கள் போறது அவ்வளவு சரியா இருக்காது. ஏன்னா அவங்க ஒளிஞ்சிருந்து தாக்குவாங்க. ஜும்பாடா, நீ ஒரு தளபதியா இருந்துகிட்டு இப்படி பயந்தாங்குழி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. Virtual height bubble creato. அவங்க எல்லாரும் இங்க தான் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால என்கிட்ட இருந்து எங்கேயோ தப்பிச்சு ஓட முடியாது. போங்க, போய் தேடுங்க. லூசியானா, நாங்க காட்டுக்குள்ள ஒரு இடம் விடாம தேடிட்டோம். ஆனா அவங்க எங்கேயுமே இல்ல. லூசிபர், லூசிபர், இந்த பேரை கேட்டா பயம் கூட பயந்து ஓடிடும். இப்ப நான் போடுற கட்டளை, உருவாக்குறேன் ஒரு புதிய மிருகத்தை. ஜும்பாடா, இதுதான் எலிஃபண்டோரஸ். இது நமக்கு உதவி செய்யும். உனக்கு நல்லா தெரியும், லூசிஃபரால 2 விலங்க ஒன்னா சேர்த்து ஒரே விலங்கா மாத்த முடியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ பயப்படுறியா?
குட் ஜாப் எலிஃபென்டாரஸ். அப்போ எல்லாரும் இங்க தான் இருக்காங்களா? அவங்களால எப்படி இங்க இருந்து தப்பிக்க முடியும்? கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கும் பயப்படாதீங்க, சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் வாங்க. ஆஹா, ஒரு கூட்டமா துரத்துறாங்களே. இப்ப நான் எப்படி எஸ்கேப் ஆவறதுன்னு தெரியலையே. ருத்ரா, ருத்ரா. अंतर मंतर कालिकल अंतर चू மைரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வணக்கம், நான் தான் தளபதி ஜும்பாடா. எப்படி இருக்க குழந்தை? குழந்தை நிலைமை சரியில்லை. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நான் ஏதாவது பண்றேன். இபைஸ்கா ஜிபைஸ்கா ப்ரொடெக்ஷன் கவர் கிரியேட்டோ. என்ன தாத்தா இது? இப்படி ஏடா கூடமா எங்களை மாட்டி விட்டுட்டீங்க. வணக்கம் ஜெய்சிங் சௌகான். லேண்ட் ஆஃப் நோவேருக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க உங்க சக்தி செல்லுபடியாகாது, என் சக்தி மட்டும்தான் இங்க வேலை செய்யும். இதோ பாரு, நான் உன்னை இங்க சண்டை போட வரல. தயவு செஞ்சு என் பசங்களை மட்டும் விட்டுரு. விட்டுடவா? எத்தனை வருஷங்கள் திட்டம் போட்டு எத்தனை முயற்சிகளுக்கு அப்புறம் என் கையில மாட்டி இருக்காங்க. அவங்கள விட்டுட சொல்றீங்க? முடியாது, முடியவே முடியாது. இப்ப பூமியில என் கூட சண்டை போட யாருமே இல்ல. இனி பூமியை முழுசா நான் மட்டும்தான் ஆட்சி புரிவேன். தாத்தா, லூசிபர் அப்பா அம்மாவை ஏமாத்துற மாதிரியே என்னையும் ஏமாத்த பாக்குறான். அவங்கள மாதிரியே என்னையும் சிலையாக்கணும்னு முயற்சி பண்றான். என்னோட உடம்பு மறுத்து போக ஆரம்பிக்குது. லூசிபர், நாங்க சண்டை போட வரல. எங்க அம்மா அப்பா தாத்தா எல்லாரையும் விட்டு நாங்க போயிடுறோம். இனி உன்னால எங்கேயும் போக முடியாது ருத்ரா. ஆனா நீ பெரிய புத்திசாலி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் உன் கூட கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குக்காக ஒரு விளையாட்டு விளையாடலான்னு இருக்கேன். லூசியானா ஒரு விடுகதை சொல்லுவா. அதுல உன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கான க்ளூ ஒளிஞ்சிருக்கு. ருத்ரா, கவனமா கேளு. ஒரே ஒரு முறை தான் நான் சொல்லுவேன். வழிஞ்சு ஓடுற தண்ணி மாதிரி, ஆனா தண்ணி கிடையாது. எனக்குள்ள பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு, ஆனா நான் கதை இல்ல. ஒருவேளை நான் கதை நினைச்சு நீ என் பின்னாடி வந்தா நீ சாம்பல் ஆயிடுவ.
நான் வாழ்க்கையை எடுப்பேன், ஆனா வாழ்க்கைய கொடுக்க மாட்டேன். ஆல் தி பெஸ்ட் ருத்ரா. தாத்தா தாத்தா ருத்ரா, உங்ககிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. பூமியில எரிமலைகள் ரொம்ப சீக்கிரமாவே வெடிச்சு சிதற ஆரம்பிச்சிடும். லூசிஃபர், லூசிஃபர், என் பேரை கேட்டா பயமே பயந்து ஓடும். இந்த லூசிஃபர் கட்டளையிடுவான். லேண்ட் ஆஃப் நோவேரோட ஃபயர் பவர். நேரா பூமிக்கு போ, இங்க அங்கன்னு லாவாவை பொழிய விடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அடடா, அங்க பாருங்க எரிமலை. எல்லாரும் ஓடுங்க, யாராவது காப்பாத்துங்க. வாங்க சீக்கிரம், யாராவது காப்பாத்துங்க. பூமியில இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் எரிமலை சிதறி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பூமி முழுக்க அழியறதுக்கு முன்னாடி என்னோட விடுகதைக்கு நீ விடை சொல்லணும். ஏன்னா நீ வெறும் உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் மட்டும் இல்ல, அந்த பூமியவே காப்பாத்தணும். என்ன இருந்தாலும் பூமியின் பாதுகாவலருடைய மகனாச்சே நீ. Zibaiska Protection Cube Creator. தாத்தா! என்ன கொடுமை சரவணா இது. தாத்தா ஒண்ணு கவலைப்படாத ருத்ரா, நம்ம தாத்தாவை காப்பாத்திடலாம். ஆமா ருத்ரா, நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. லூசியானா சொன்ன விடுகதைக்கு நம்ம விட கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆபத்து தாத்தாவுக்கு மட்டும் இல்ல, மொத்த உலகத்துக்கு தான். வாங்க முன்னாடி போலாம். ஓ வாவ், மாம்பழம். எனக்கு பயங்கரமா பசிக்குதே. எனக்கும் தான். தண்ணி வேணும். இந்த பழத்தை சாப்பிடுங்க. தண்ணி. தேங்க்யூ ருத்ரா. இதெல்லாம் என்ன பழங்கள்? ஒன்னு நெருப்பு மாதிரி இருக்கு, ஒன்னு பனிப்பொழிவு மாதிரி இருக்கு. ஓடி வழியிற தண்ணி மாதிரி, ஆனா தண்ணி கிடையாது. இந்த வரிக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? வளைஞ்சு ஓடுற தண்ணி மாதிரி, ஆனா தண்ணி கிடையாது. ஏ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச ருத்ரா? பசிலுக்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சு. வளைஞ்சு ஓடுற தண்ணி மாதிரி, ஆனா தண்ணி கிடையாது. அதாவது இந்த லாவா ரிவர். எனக்குள்ள பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு, ஆனா நான் கதை கிடையாது. அந்த நீர்வீழ்ச்சி தெரியுதா? அதுக்கு பின்னாடிதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கணும். வாங்க அங்க போலாம். அந்த கொதிக்கிற லாவா கிட்ட போனா ஒரு நிமிஷத்துல நம்ம பஸ்பம் ஆயிடுவோம். புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், நடக்காத விஷயத்துல தான் நடக்கிற விஷயம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி அந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் நமக்கான தீர்வு கிடைக்கும். Zibaiska Protection Ball Creator. நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கு. நம்ம அதுக்குள்ளதான் போகணும்.
ஆஹா, இப்ப நம்ம குகைக்குள்ள வர போகணுமா? இந்த லாவாவில இருந்து முதல்ல தப்பிச்சு போனா போதும்னு எனக்கு இருக்கு. ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரமா போகணும். பயமா இருக்கு எனக்கு. ஒரே வேக்காடாவும் இருக்கு, வேர்வையாவும் கொண்டுது. ருத்ரா, இது உடஞ்சு போயிட போல இருக்கு. ருத்ரா, இப்ப என்ன பண்றது? சீக்கிரமா ஏதாவது பண்ணு. ஆஹா, விரிசல் விடுற சத்தம் வேற கேக்குது. விரிசல் டவுல பாக்குது. கடவுளே காப்பாத்து. எவ்வளவு ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு இது. அங்க பாரு, எந்த பக்கம் பார்த்தாலும் லாவாவா தான் இருக்கு. ருத்ரா, அது என்ன கிறிஸ்டல் கல்லு மாதிரி இருக்கு? அது என்னன்னு எடுத்து பாரு. என்ன அது? ருத்ரா, பாத்து. சீக்கிரம் எல்லாரும் ஓடுங்க. நிச்சயமா இந்த பசிலுக்கு அந்த கிறிஸ்டல் தான் பதிலா இருக்கணும். Ibaiska protection cover creato. Ibaiska protection cover creato. ருத்ரா, இங்க நம்ம மந்திர சக்தி எதுவும் வேலை செய்யாது போல இருக்கு. நம்ம எப்படியாவது அந்த கிறிஸ்டல் கல்லை அடைஞ்சே ஆகணும். அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. Oh no, Rudra! என்னையா இது அநியாயமா இருக்கு. இந்த பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும்? புதுச்சா வர்றாங்க. Crocosaurus, நில்லு. ருத்ரா, என் மகனே. அம்மா. இல்ல ருத்ரா, ஒரு நிமிஷம் நில்லு. இப்போ நீ என்ன தொட்டினா நீ சாம்பல் ஆயிடுவ. எனக்கு விருப்பம் இருந்தாலும் என்னால உன்னை தொட முடியாது. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளவரசி யுவரீனா. ரொம்ப நல்லது. ரங்கீலா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். நான் இல்லாத நேரத்துல என் பையன் ருத்ராவை நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா பாத்துக்கிட்டீங்க. அம்மா, இப்ப அவங்க தாத்தாவையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. உன் தாத்தாவையும் உன் அப்பா யுவராஜையும் அந்த லூசிஃபர் அவனோட அரண்மனையில கைது பண்ணி வச்சிருப்பான். இரவு நேரம் ஆக போகுது. நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு வெளியே போயாகணும். சீக்கிரம் வா Crocosaurus.
இந்த காடு லூசிஃபரோட உயிரினங்களால நிறைஞ்சிருக்கு. நான் சீக்கிரமா ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிடுறேன். ஏன்னா நாளைய விடியல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. நீங்க எல்லாரும் நல்லா ஓய்விடுங்க. குழந்தைங்களா, நீங்க பயப்படாதீங்க. எந்த அனிமலாலையும் இந்த கவசத்தை உடைக்க முடியாது. அம்மா, நீங்களும் அப்பாவும் இவ்வளவு தைரியசாலியா இருக்கீங்க. அப்புறம் எப்படி லூசிஃபர் உங்களை கைது பண்ணா? தாத்தா என்கிட்ட சொன்னாரு லூசிஃபர் என்ன முன்னாடியே புடிச்சு இங்க கொண்டு வந்துட்டாருன்னு. அப்புறம் ஏன் என்ன அவர் விட்டுட்டாரு? அவரால என்ன வச்சுக்க முடியலையா? அன்னைக்கு லூசிஃபர் உன்னை புடிச்சு இங்க கூட்டிட்டு வந்தான். ஆனா அவன் உன்னை எரிமலையில தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் யுவராஜ், யுவரீனா, ஒண்ணு என்ன புடிங்க இல்ல ருத்ராவை காப்பாத்துங்க. உங்க 2 பேரால ஏதாவது ஒன்னதான் தேர்ந்தெடுக்க முடியும். ருத்ரா! ருத்ரா! யுவராஜ், யுவரீனா! யுவராஜ், ருத்ராவை காப்பாத்திடுங்க. யுவராஜ், யுவரீனா, உங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு? அப்பா, லாவா ஏரியில விழுந்ததுனால நாங்க இப்படி ஆயிட்டோம். எங்க கிட்ட இருந்த மந்திர சக்தியால நாங்க தப்பிச்சிட்டோம். ஆனா இப்ப எங்களுக்குள்ள லாவா மாதிரி நெருப்பு இருக்கு. எங்களால பூமிக்கு மேல வாழ முடியாது. நீங்க ருத்ராவை பத்திரமா பாத்துக்கோங்க. அவனை படிக்க வச்சு ஒரு நல்ல மனுஷனா எல்லா மந்திர சக்தியும் கத்து கொடுத்து வளங்க. அவன் முழுசா பெரியவன் ஆகுற வரைக்கும் எங்களை பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அவன் எங்களை பார்க்கணும்னு பிடிவாதம் பிடிப்பான். இனி நாங்க இந்த பூமிக்கடியில இருந்து இந்த பூமியை பாதுகாக்க போறோம். லூசிஃபரையும் தடுப்போம். சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க ருத்ராவை நல்லா பாத்துக்கோங்க. நில்லுங்க, போகாதீங்க. அப்புறம் என்னமா ஆச்சு? என்ன ருத்ரா? லூசியானா, இவங்க கிட்ட இருந்து வேலைக்கு போ. ருத்ரா, உங்க அம்மாவை அடைஞ்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இருட்டுறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை நீ காப்பாத்தலனா திரும்பவும் அவ சிலையா மாறிடுவான். அதுக்கப்புறம் அவளால திரும்பவும் மாறவே முடியாது. நான் சொன்னது சரிதானே லூசிஃபர்? நீ சொல்றது 100க்கு 100 சரிதான் லூசியானா. லூசிஃபர் அரசே, பூமியில எரிமலைகள் வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருச்சு. இத பாருங்க. காப்பாத்துங்க! ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க! என்னையா நடக்குதாங்க? இது நாம வாழ்ற சன் சிட்டி ஆச்சு. சரியா கண்டுபிடிச்சிட்டியே. இதே மாதிரி உலகம் முழுக்க அங்கங்க எரிமலை வெடிக்குது. நான் மொத்தமா உலகத்தை லாவால மூழ்கடிச்சு நாசமாக்க போறேன். சரி, அதை விடுங்க. உங்களால அந்த விஷயத்துல ஒண்ணும் பண்ணவும் முடியாது. அடுத்த விடுகதையை சொல்லு லூசியானா. ருத்ரா கிட்ட நேரம் குறைவா இருக்கு, ஆனா வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, என்னோட அடுத்த விடுகதையை கேளு ருத்ரா. நீ என்ன அப்படி பாக்குற? நான் என்ன உன்னை அப்படியே சாப்பிடவா போறேன்? கிட்ட வந்தினா உனக்கே புரியும் எப்படியெல்லாம் நான் உருமாற போறேன். ஓ லூசிஃபர், எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பசிலுக்கு ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். என்ன அப்படி பாக்குற? அப்படியே நான் உன்னை சாப்பிட்டுருவேனா? கிட்ட வந்தானா தெரியும் எப்படி எல்லாம் நான் உருமாற போறேன்னு. இந்த பசிலுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்?
என்ன கொடுமை சரவணா இது. அந்த லூசியானா ஏதோ விடுகதை சொல்றாரு, நம்மள ஏடா கூடமா சிக்க வச்சுட்டு போயிட்டான். இங்க சூரியனே தெரியல, அப்புறம் சூரிய அஸ்தமனத்தை எங்க இருந்து தேடுறது? இங்க சூரியன் தெரியாது, பூமி முழுக்க இங்க ஓட்டை இருக்கு, அது வழியா தான் வெளிச்சம் வரும். ஆனா பூமியில இருக்கிற கடிகாரம் 6 மணி ஆனதும் இங்க சூரியன் அஸ்தமனம் ஆயிடும். இப்ப மணி 4 ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. ருத்ரா, அந்த மலையை கொஞ்சம் பாரு, ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அம்மா, நம்ம லூசியானா சொன்ன பசில மறக்க கூடாது. அவ என்னன்னு சொன்னா, என்ன அப்படி பாக்குற, அப்படியே உன்னை நான் சாப்பிடுற மாதிரி. அந்த மலை ஒரு சிங்கம் மாதிரி இருக்கு, அதோட வாய் எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படியே நம்மள சாப்பிடுற மாதிரி. ஆனா விடுகதையில அடுத்த வரி, கிட்ட வந்தீனாதான் உனக்கு புரியும் எப்படிலாம் நான் உரு மாற போறேன்னு. எனக்கு என்னமோ அந்த குகை பார்க்க லாவா மாதிரி இருக்கு, ஆனா இல்லன்னு தோணுது. கிட்ட போனாதான் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்ல ருத்ரா. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். எப்படி எல்லாம் உருமாற போறேன்னு பாரு. அப்படின்னா என்ன? பாக்குறதுக்கு தான் அது லாவா, ஆனா குளுமையான தண்ணி. அங்க பாருங்க, தண்ணி சிங்கத்தோட வாயில இருந்து வெளியே வரல, உள்ளதான் போகுது. இது உல்டா ரிவர். தண்ணில போற அந்த இலைய பாருங்க. என்னுடைய உடம்புல லாவாவோட வெப்பம் இருக்கு, அது இந்த குளிர்ந்த நீர்ல போக விடாது. பாத்தீங்கல்ல எவ்வளவு புகை வந்துச்சுன்னு. கவலைப்படாதீங்கம்மா, நாங்க இந்த குகைக்குள்ள போறோம், சீக்கிரம் திரும்ப வந்துடுறோம். இபாய்ஸ்கா மேஜிக்கல் பபிள் கிரியேட்டோ. ஒண்ணு ரொம்ப கொதிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க, இல்லனா ரொம்ப குளிர்ற இடத்துக்கு கூட்டிட்டு வரீங்க. பத்திரமா போயிட்டு வா ருத்ரா. பெஸ்ட் ஆஃப் லக். இந்த நதியில இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டி இருக்கோ சொல்லு. எனக்கு கண்ணு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. ருத்ரா, நான் பேசுறதும் காதுல விழுதா? இந்த கவசத்துல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. இபாய்ஸ்கா பபிள் கவர் ஓபனிட்டோ. இபாய்ஸ்கா பபிள் கவர் ஓபனிட்டோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த குகைக்குள்ளேயும் நம்ம மந்திரம் வேலை செய்யல. ருத்ரா, இப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும்? எப்படி நம்ம வெளிய போகிறது? இந்த கவசம் உடையவும் மாட்டேங்குது. இவன் யாரா இவன்? கலர் கலரா படுத்திருக்காங்க. கிட்ட வர்றது அணைச்சிக்குமோ? சொல்லல. தீமையிலேயே ஒரு நன்மை நடந்திருக்கு. இந்த டிராகன் நம்மள அது முட்டான்னு நினைச்சு அணைச்சிக்கிச்சு. கவசம் நிச்சயம் உடையும், ட்ரை பண்ணுங்க.
எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக இப்படியா? என்ன கேட்டு போட்டு தடுக்கிறாங்க? அடடா, இந்த டிராகன் நம்மள சீராட்டி பாராட்டி வளர்த்து ஆளாக்கி தான் விட போல இருக்கு. நல்ல வேலை தப்பிக்கிட்டேன். பழையபடி அணைக்கிட்ட. guys get ready. எதுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்றேன்? உசாரு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் தான் வெளிச்சம் வருது. நம்ம உடனே அந்த பக்கம் போய் ஆகணும். ஜம்ப். கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்க. ஃபர்ஸ்ட் பசிலுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கிறிஸ்டல் கிடைச்சது. அதால அம்மா சரியாயிட்டாங்க. எல்லாரும் கவனமா இருங்க. இங்க கூட ஏதாச்சும் கிறிஸ்டல் கிடைக்கலாம். அது மூலமா அப்பா சரியாகலாம்ல. ருத்ரா, இவ்ளோ பெரிய காட்டுல அந்த கிறிஸ்டலை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஹலோ ருத்ரா. பசிலுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கிறிஸ்டல் எங்க? என்னோட அப்பா எங்க? அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? விளையாட்டு இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. லூசிபர் அரசே, பூமியின் தெற்கு பகுதியில் எரிமலை எல்லாம் வெடிச்சு சதறுது. எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. எல்லா பக்கமும் நெருப்பா இருக்கு. தப்பிச்சு ஓடுங்க, ஓடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. எல்லா பக்கமும் நெருப்பா இருக்கு. பூமியில இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? அவங்கள விட்டுருங்க. அவங்கள விட்டுட்டா அப்புறம் எங்களால மேல போக முடியாது. எல்லா பக்கமும் லாவாவா இல்லாத வரைக்கும் நாங்க போய் மேல வாழ்றது சாத்தியமே இல்ல. சரி சரி, நேரம் குறைவா இருக்கு. அஸ்தமனமாக போகுது. லூசியானா, அடுத்த விடுகதை. நல்லா கேட்டுக்கோ. என்னோட அழகிய முகம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் கூட சண்டை போட எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா என் பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது. அப்படி நெருங்கினா கூட்டமா வீரர்கள் துரத்திடுவாங்க. அப்புறம் சந்திக்கலாம். பாய் பாய். ருத்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, சூரியன் அஸ்தமனமாக போகுது. எனக்கு நேரம் கம்மியா இருக்கு. ஓ நோ, நான் மறுபடியும் சிலையா மாற ஆரம்பிச்சிட்டேன். இல்ல,
இல்ல நான் உடனே ருத்ராக்கு உதவி செஞ்சாகணும். கிராக்கோசாரஸ், என்னை இப்பவே ருத்ரா கிட்ட கூட்டிட்டு போ. ருத்ரா! அம்மா! ருத்ரா, உங்க அம்மா மறுபடியும் சளியா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, டைம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இன்னும் முடியல. எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வழியை நிச்சயம் கண்டுபிடிக்கலாம். அந்த கரடியோட பார்வை எல்லாம் அந்த தேன் கூடு மேலேயே இருக்கு. எனக்கும் ரொம்ப பசிக்குது. அடி வயிற்றில் ஒரு மாற்றம். கொஞ்சம் முயற்சி பண்ண அந்த தேன் எனக்கு கிடைக்கும் இல்ல. ஓடிப்போ ஓடிப்போ. எனக்கு என்ன வாயுது? எப்படி துரத்தி விட்டா பாத்தீங்களா? அதுதான் நான். ரங்கீலா, கொஞ்சம் மேல பாருங்க. துரத்து ஓடிட்டீங்க. அவசரப்பட்டுட்டேன் தேனுக்கு ஆசைப்பட்டு. ருத்ரா, ருத்ரா ப்ளீஸ் காப்பாத்து. அட நான் ஒண்ணுமே பண்ணல, என்னையே கடிக்கிறீங்க. என்னையே துரத்துறீங்க. கடிக்காதீங்க. Zibaiska, be stop! Oh no! மேஜிக்கல் பவர் இல்லாம நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்வேன்? ஃப்ரெண்ட்ஸ், அங்க போய் ஒளிச்சுக்கோங்க. எந்த நேரத்துல தேனுக்கு ஆசைப்பட்டனோ ஒரு குரூப்பா வந்து எங்களை கூட்டமா துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. படையா? ரங்கீலா, நீங்க இப்ப படையும் தானே சொன்னீங்க? எஸ் எஸ், ஆன்சர் கிடைச்சிருச்சு. என் அழகிய முகம் எல்லாருக்கும் பிடிக்கும். தேன் கொடுத்த அந்த முகம், எல்லாரும் அதுல இருந்து தேன் அடைய ஆசைப்படுவாங்க. ஒரு வீரர்கள் கூட்டமே துரத்தும். இந்த தேனீகள் படைதான் அந்த வீரர்கள். எஸ் எஸ். மைரா, வருண், அந்த தேன் கூட்ல தான் ரகசியம் ஒளிச்சிருக்கு. ஆண்டி, விடுகதைக்கு விட கடிச்சிருச்சு. ருத்ரா! அம்மா! அம்மா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. ருத்ரா மறுபடியும் உங்களை சலையா மாற விட மாட்டான். அம்மா, இல்லம்மா, நீங்க மறுபடியும் சிலைய மாறக்கூடாது. நான் லேட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். சாரிமா. I tried my level best, ma. I tried my level best. அம்மா. ருத்ரா. ஐயோ பாவம்.
ருத்ரா ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணான். அப்படி இருந்தும் அவங்க அம்மா சிலையா மாறத அவனால தடுக்க முடியலையே. யாரோட பேரை கேட்டா பயம் கூட பயந்து ஓடுமோ அது நான் தான், லூசிஃபர். நீ கெட்டவன், நீ ரொம்ப கெட்டவன். ஒருத்தர் பிரச்சனையில இருக்கும்போது அதை பார்த்து சிரிக்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம். இன்டெலிஜென்ஸ். எதிரி கதையை முடிக்கிறது எப்பவும் கெட்ட பழக்கம் இல்ல, தப்பும் கிடையாது. நீ இந்த மாதிரி நடந்துக்கிறியே, இதுக்கு காரணமே அவங்கதான். இன்னைக்கு அவங்கள பழிக்கு பழி வாங்கியாச்சு. வா, இத கொண்டாடலாம். சந்தோஷமா ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. இனி இந்த பந்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ருத்ரா, இன்னும் நம்பிக்கை இருக்கு. இப்போதான் அந்த கிறிஸ்டல்ல இருந்து ஒரு ஒளி வெளியே வந்திருக்கு. இன்னும் மணி முழுசா 6 ஆகல. இன்னும் சில நொடிகள் மிச்சம் இருக்கு. ஆமா ருத்ரா, இன்னும் 10 நொடிகள் உனக்கு பாக்கி இருக்கு. தைரியத்தை கை விட்டுறாத. ஆனா அம்மா ஸ்டாச்சுவா மாறிட்டாங்களே. லூசிபர் தான் சொன்னால, எங்க அம்மா இன்னொரு வாட்டி ஸ்டாச்சுவா மாறினா திரும்ப சரியாக மாட்டாங்கன்னு. என்ன யுவராஜ், உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லவா? ஓ மனைவி யுவரினாவோட சிலைய நாங்க கூடிய சீக்கிரம் இங்க உன் பக்கத்திலேயே கொண்டு வந்து வைக்க போறோம். அப்புறம் நீங்க 2 பேரும் நிரந்தரமா காலம் பூரா ஒன்னாவே இருக்கலாம். லூசிஃபர், யுவராஜ் சரியாயிட்டான். இது எப்படி நடந்துச்சு? எப்படி? யுவராஜ் இங்க இருந்து தப்பிச்சு ஓடக்கூடாது. அட என்ன இது? இவன் எல்லாருமே ஒளிச்சு கட்டிடுவான் போல இருக்கு. மெயின் கேட்ட அடைச்சிருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. அவன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிட்டான். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு நண்பா?
உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அரைகுறையா விட்ட சில வேலைகளை நம்ம முடிக்கணும். வா, நம்ம கிளம்பலாம். அம்மா, ஐம் சாரிம்மா. ருத்ரா, உங்க அம்மா நல்லா ஆயிட்டாங்க. பின்னாடி வா, இல்லனா அந்த வெப்பத்துல நீ எரிஞ்சிடுவ. ருத்ரா, என் மகனே அழாத. இங்க பாரு, நீ என்ன முழுசா சரி பண்ணிட்ட. யுவ்ரீனா, யுவராஜ், ருத்ரா, டாடி, ருத்ரா, இல்ல ருத்ரா, நில்லு. நம்ம கட்டி அணைச்சுக்கணும் நம்ம தலையில எழுதல போல இருக்கு. உனக்கு தெரியாது, நாங்க 2 பேரும் பல வருஷங்களா உன்னை பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கோம். ரங்கீலா, நீ எப்படி இருக்க? அப்பா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. கடைசியில உங்க 3 பேரையும் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டாடி, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். மைரா, அப்புறம் வருண். ஹலோ அங்கிள். ஹலோ பசங்களா. டாடி, தாத்தா இன்னும் லூசிபர் கிட்ட கைதியா இருக்காரு. நம்ம சீக்கிரமா போய் அவரை காப்பாத்தணும். அவன் நிச்சயமா அப்பாவை அந்த அரண்மனையில தான் வச்சிருப்பான். கிராக்கோசாரஸ், ருத்ராவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்ம எல்லாம் ஒன்னா போலாம். ஏற்பாடு பண்ணுங்க. ருத்ரா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட பத்திரமா இந்த கிராக்கோசாரஸ்ல உட்காரு. அவங்க உன்னை சேஃபா பாத்துப்பாங்க. டாடி, நீங்களும் அம்மாவும் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்க. அப்புறம் எப்படி லூசிஃபரும் லூசியானவும் உங்களை சிலையா மாத்தினாங்க? ஏமாத்திதான். உன் தாத்தாவை பண்ண மாதிரி தான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏமாத்தி மட்டும் தான் ஜெயிக்க தெரியும். நேர் எதிரா சண்டை போட தெரியாது. என்னது? லூசிஃபரோட அரண்மனை இங்கதான் எங்கேயும் இருக்கணும். அவன் அரண்மனையை ஒளிச்சு வச்சிருக்கான் போல இருக்கு. ஒரு நிமிஷம், நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். அது அவங்க அரண்மனை அங்க ஒளிஞ்சிருக்கு. இபாய்ஸ்கா ரிவேலோ. விருந்தினர்கள் வந்துட்டாங்க போல இருக்கே. வா, போய் வந்தவங்கள வரவேற்கலாம். அடடே, ருத்ரா குடும்பத்தோட இங்க வந்துட்டானா? ருத்ரா, நீ எல்லா விடுகதைக்கும் விடைகளை கண்டுபிடிச்சி உங்க அப்பா அம்மாவை காப்பாத்திட்ட. உன்னோட திறமைய பார்த்து நான் உன்னை பாராட்டுறேன். ஆனா நீ எங்களோட மாய நகரத்துல இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. லூசியானா, ருத்ராவோட வயசையும் ருத்ராவோட மேஜிக்கையும் எனக்கும் சந்தேகப்படாத. சரி, குறைச்சு எடை போடல. ஆனா கொஞ்சம் பின்னாடி பார்த்துட்டு சொல்லு, அவங்கள எப்படி சமாளிக்க போறேன்னு.
ருத்ரா, நீ அவங்கள பாத்துக்கோ. நாங்க லூசிபரையும் லூசியானாவையும் பாத்துக்கிறோம். ஓகேமா. க்ரோகோசாரஸ், ருத்ராவை பாத்துக்கோ. Crocosaurus! இந்த க்ரோக்கோசாரஸ் வர கீழே விழுந்துடுச்சு. புதுசா ஒண்ணு கிளம்பிடுச்சு. துரத்துது பழையபடி. மேல ஏறுங்க. என் வயிற்றுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அவசரமா? சரி வாங்க வாங்க. இது என்னது புது ஐட்டமா இருக்கு? காலையில டிஃபனே இதுக்கு நாம தானோ.
கனவுல கூட அப்படி யோசிக்காத. என்னோட சக்திக்கு என்ன ஆகுது? உன்னுடைய சக்தி எல்லாம் இப்போ என்கிட்ட வந்துருச்சு ருத்ரா. உங்க யாராலையும் எங்களை பிடிக்கவே முடியாது. உங்களால எங்களை எதுவும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. தாத்தா, மாமா, அப்பா, எந்த இடத்தை வேணாலும் நான் என் சொர்க்க பூமியா மாத்திக்குவேன். ஏன்னா நான் தான் இங்க சர்வாதிகாரி. நான் தான் அரசி லூசியானா. தேவையில்லாம உங்க சக்திகளை நீங்க வீணாக்குறீங்க. எதுக்கும் பிரயோஜனம் இருக்க போறது இல்ல. நான் உங்க எல்லாருக்கும் இதுலயே ஆயுள் தண்டனை கொடுக்க போறேன். எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப உங்க எல்லார் கதையும் முடிச்சிடுவோம். அது வரைக்கும் பொழுதுபோக்குக்காக ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமா? நிகழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமா? பூமியின் நிலவரம் மோசம், நேரடி ஒளிபரப்பு. இன்டெலிஜென்ஸ் என் சகோதரா, இங்க பாரு. நம்ம எதிரிகளை நம்ம இப்ப கைது பண்ணிட்டோம். இந்த எதிரிங்க இவங்களாலதான் இன்னைக்கு உன் நிலைமை இப்படி இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. இவங்களை நீங்க விட்டுருங்க. அவங்கள மறுபடியும் அவங்க அரண்மனைக்கு போக விடுங்க. நமக்கு தான் வாழ்றதுக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்கே. அப்புறம் எதுக்கு பூமியை பத்தி யோசிக்கணும்? எனக்கு இது வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே இல்ல. நீ சாப்பிடுறது இருக்கிறது எல்லாம் ஏன் அரண்மனையில, ஆனா சப்போர்ட் எப்பவுமே ஜெய்சிங்க்கும் அவனோட குடும்பத்துக்கும் தான் பண்ற. எனக்கு சந்தேகமா இருக்கு. யுவராஜ் யுவரேனா பத்தின செய்தி எல்லாம் ஜெய்சிங்க்கு நீ தான் கொடுக்கறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அரசே. ருத்ரா எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னா இந்த சிறையிலிருந்து தப்பிக்கிறது அவனுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. நம்பிக்கை துரோகி, உன்னுடைய இந்த அச்சுறுத்தல் பேச்சு எல்லாம் நிறுத்து. இது வரைக்கும் நீ சாதகமா எங்களுக்கு எதுவும் பேசுனது கிடையாது. ருத்ரா, உன் நகரத்துடைய நிலைமைய பாரு. இனி உன்னால அதையும் காப்பாத்த முடியாது, உன்னையும் காப்பாத்திக்க முடியாது. லூசியானா, ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. என்னது? இன்டெலிஜென்ஸ், காப்பாத்து. எங்களை காப்பாத்து. இன்டெலிஜென்ஸ், எங்களை காப்பாத்து. நீ புத்திசாலிதான் ருத்ரா. ஆனா எங்களை உள்ள கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? உங்களால வெளியில போக முடிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பிரயோஜனம்.
நாங்க எப்ப வேணும்னாலும் வெளியில போக முடியும். Zibajska, Zibajska! Boom, check, check, boom! எங்களை விட்டுரு. Zibajska, Zibajska, normalistiko! Tata! லூசியானா, முன்னாடியே நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணேன். ருத்ராவையும் அவன் குடும்பத்தையும் விட்டுருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க என் பேச்ச கேட்கல. நான் வருத்தப்படுறேன். ஏன்னா என்னோட அரசனுக்கும் அரசிக்கும் என்னால எந்த உதவியும் செய்ய முடியல. உதவியா? நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட. துரோகத்தை பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். ஜுமாடா, நீ தானே என்னோட நலம் விரும்பியா வந்து என்னை எச்சரிச்ச. இப்போவாவது நீ உண்மையை சொல்லு. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டி இருக்கு. ஜெய்சிங் ஐயா, உங்களை எச்சரிக்கை பண்ண வந்தது நான் இல்ல. ஆனா உங்ககிட்ட வந்தவனை என்னால உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். சீக்கிரம் அறிமுகப்படுத்து. இவ்வளவு நாளா அவன் தான் எனக்கு உதவி பண்ணியிருக்கான். இவங்க போட்ட திட்டத்தை அப்பப்ப அவன் தான் வந்து என்கிட்ட சொன்னான். அதனாலதான் இவ்வளவு நாளா இவங்களால பூமியை நெருங்க முடியாம போச்சு. யார் அந்த நபர்? சீக்கிரமா அவனை கூப்பிடு. ஜோக்கர், தயவு செஞ்சு முன்னாடி வா. இன்டெலிஜென்ஸ் நீயா? ஆமா, நான் தான். இன்டெலிஜென்ஸ், ஜும்பாடா அப்படி பண்ணானா சரி. ஆனா நீ உன் சொந்த அக்கா மாமா முன்னாடியே முட்டாள் மாதிரி இத்தனை வருஷமா நடிச்சியா? லூசியானா, உன்னுடைய சதி திட்டத்துல எல்லாம் கலந்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்க ரெண்டு பேர்கிட்ட இவ்வளவு பெரிய ராஜ்யம் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் பூமியை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு மத்தவங்களையும் ஏன் நிம்மதியா வாழ விட மாட்டீங்க? இன்டெலிஜென்ஸ், நீ எங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க தகுதி இல்லாதவன். சொந்தங்கள் தவறான வழியில நடக்கும்போது அவங்களுக்கு புரிய வைக்கிறது சொந்தங்களோட பொறுப்பு. இன்டெலிஜென்ஸ், ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க. உறவுகளை தூக்கி எறிஞ்சு நீ நியாயத்து பக்கம் நின்னு இருக்க. நீ நிச்சயமா லேண்ட் ஆஃப் நோவேரோட சிறந்த அரசனா இருப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன்னை நான் இந்த நோவேர் லேண்டோட அரசனா அறிவிக்கிறேன். புதிய அரசர் வாழ்க! வாழ்க வாழ்க! புதிய அரசர் வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! புதிய அரசர் வாழ்க! நீ ஒரு சிறந்த அரசன்னு பேர் எடுக்கணும். ரொம்ப நன்றி ஜெய்சிங் ஐயா. ருத்ரா, நான் உன்கிட்டயும் உன்னுடைய இந்த மொத்த குடும்பத்துக்கிட்டையும் லூசிஃபரும் லூசியானாவும் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நான் சத்தியம் பண்றேன், இனி பூமிக்கு இங்கிருந்து எந்த ஆபத்தையும் நான் வரவிட மாட்டேன். எல்லா எரிமலைகளையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இனி மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. வீரர்களே, அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணுங்க. நான் என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். நான் திரும்ப வருவேன் ருத்ரா. உங்க எல்லாரையும் பழி வாங்குவேன். தேங்க்யூ இன்டெலிஜென்ஸ். நீங்க ஒரு சைலண்ட் ஃப்ரெண்டா எனக்கு எங்க அம்மாவையும் அப்பாவையும் கொடுத்துட்டீங்க. இப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். அப்பா, இந்த உலகத்திலிருந்து மேல உண்மையான உலகத்துக்கு போறதுக்கு இங்க ஒரு வழிதான் இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் அங்க போகணும். ருத்ரா, என் செல்லமே, எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க எல்லாரையும் பிரியறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு தடவை உன்னை அரவணைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இவ்ரீனா, நடக்காத விஷயத்தை பத்தி எதுக்காக கற்பனை பண்ற? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் இப்படி வருத்தப்படணும்? நீங்க ரெண்டு பேரும் ருத்ராவை கட்டி அணைக்கலாம்.
ஏன்னா எனக்கு சக்திகள் இருக்கு. அதனால சில நொடிகள் உங்க 2 பேரோட லாவா வெப்பத்தை எனக்குள்ள வச்சு நான் தடுக்க முடியும். நீங்க 2 பேரும் உங்க கைகளை கொடுங்க. ருத்ரா 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 அம்மா அப்பா என் கண்ணே. ருத்ரா, இப்ப நீ வேலைக்கு போகணும். தாத்தாவோட உடம்புல இருந்து நெருப்பு வருது. இங்க இருந்து எல்லாரும் பூமிக்கு மேல போகணும். மறைந்திருக்கும் கதவே திற. இவர்கள் சொந்தம் தான், எதிரி அல்ல. தவறா கூட நீ இவங்களை தடுக்க கூடாது. அம்மா அப்பா, நீங்க 2 பேரும் இங்க நல்லபடியா இருங்க. நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நாங்க நல்லபடியா இருக்கோம். நீயும் நல்லா இரு, தாத்தாவையும் எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ. ஓகே மாமா டாட். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஒரிஜினல் உலகத்துக்கு வந்தாலே ஒரு பெரிய ஆனந்தம் தான். என்னடா சொல்றது? இப்போ என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் வித்தியாசமான ஒரு லாவா கேக் உங்களுக்கு செஞ்சு தர போறேன். லாவா கேக்கா? வேண்டாம், வேண்டவே வேணாம். सीधा घूम या उल्टा घूम, सर पे चढ़ के झूम। जादू की नगरी, जादू का टोला, आगे में उतरे रंग का टोला। डाली डाली अंडे उगते, मुर्गी दे मशरूम। रुद्र मंत्र का उचित उच्चारण। चिकी चिकी बूम, चिकी बूम बूम।